படத்தை வாழ்த்தணும் பாராட்டணும் அப்படின்னா நிறைய முதல் படத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அண்ட் முதல் அனுபவம் ஐ மீன் டெபியூ ஆக்டர்ஸ் அண்ட் டெபியூ டெக்னீஷியன்ஸை வந்து பயன்படுத்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்றது சூப்பரான விஷயம். டீமுக்கே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள், ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? எஸ். ஸோ அடுத்ததாக இந்த படத்தை வாழ்த்தி பேசுவதற்காக இயக்குனர் கசாலி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். யாதும் அறியான். இப்போ என்னென்னா அந்த படத்தை வந்து ட்ரெய்லரு பாடலாம் பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ப்ரொமோஷனில் வந்து அந்த போஸ்டர் முதல்வர் விஜய் அப்படின்ற அந்த போஸ்டர் வந்து பெரிய வைரல். இப்போ கூட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அந்த கதாநாயகன் அவர் வந்து அந்த சட்டையை பாருங்கள், கொலை பண்ணிட்டு அப்படியே வர்ற மாதிரியே வந்திருக்கிறாரு அவர். அதாவது படத்தின் பெயர் யாதும் அறியான், ஆனால் அந்த இயக்குனர் வந்து அனைத்தையும் அறிவான் அப்படிங்கிறதான். ஸோ இந்த படம் வந்து எப்படியெல்லாம் படத்தை எடுக்கணும், அதுக்கப்புறம் எடுத்த படத்தை எப்படியெல்லாம் மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப சின்சியராக பண்ணுறாங்க. இந்த விழாவுக்கு நான் வந்ததுக்கு முக்கியமான காரணம் திருநெல்வேலி தினமலர் எம்டி தினேஷ் அவர்கள். ஸோ அவரோட அதாவது எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கால்கள் வந்து தரையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முழுமையான உதாரணம் வந்து தினேஷ். ஸோ அவரது எளிமையும் பண்பும் அவரது அர்ப்பணிப்பும் இந்த படத்தை பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும், வெற்றியடைய வைக்கும். அந்த டீமோட ஒத்துழைப்பு, டீமோட இன்வால்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. படம் வந்து சிறப்பாக வெற்றியடையும். இந்த டீம் ஒற்றுமையாக அடுத்தடுத்து மென்மேலும் வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும், கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்துகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக இங்கே வந்து பேசக்கூடியவர் பார்த்தீங்கன்னா ஒரு பன்முக திறமையாளர் அப்படின்னு தான் சொல்லணும். சார் வந்து சென்சார் போர்டில் கூட ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கார். அண்ட் கடந்த ஆண்டு வந்து மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா தேசிய விருது வாங்கினார். அது சாருடைய படத்தில் வந்து ஒர்க் பண்ணி தான் அவர் வாங்கினார் அப்படின்ற ஒரு பெருமைக்குரியவராக அவர் இருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், புதிய கீதை, பகவதி, சிவகாசி இந்த படங்களெல்லாம் நடிகர் விஜய் அவர்களோட இணைந்து நடித்திருக்கக்கூடிய திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் திரு ஈவி கணேஷ் பாபு அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். தினமலர் பற்றி நமக்குலாம் தெரியும். அங்கேருந்து ஒரு அம்பி வருவார்னு எதிர்பார்த்தேன். ரெமோ வருவார்னு கூட பார்க்கலாம். அந்நியனே வந்திருக்கிறார். தினமலர் குடும்பத்துலேருந்து ஒருத்தன் வந்து சைவ சாப்பாடு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் அமாவாசையில் எங்கேயாவது வெளியில் சுற்றிக்கிறேன்னா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, எங்கள் அம்மாவோ இல்லை மனைவியோ, அப்பாவுக்காக இன்றைக்கி ஒரு நாள் சைவம் சாப்பிடுங்க அப்படின்னு. அவங்க சொல்லும்போது மணி ஒரு 2:30-3 இருக்கும். சென்னையில் அது மாதிரி எங்கேயாவது சுற்றிட்டு இருந்தோம்னா உங்களுக்கே தெரியும், சத்தியமாக சைவ சாப்பாடு கிடைக்காது அந்த டயத்துக்கு. சைவம் வந்து இன்றைக்கி ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. அசைவம் தான் வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த தினமலர் குடும்பத்துலேருந்து அசைவமாக ஒரு படம் கொடுப்போம், கமர்ஷியலாக ஒரு ஹிட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு ஒரு படம் நடிச்சிருக்காரு தினேஷ் சார். இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு புத்திசாலி பிள்ளை எப்படி பொழைச்சிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்கள் தினேஷ் சார். சோகமாக பார்க்குறாரு. நான் சொன்னதில் சந்தோஷமாக வருத்தமானு தெரியல. நிச்சயமாக வந்து நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையும் போது நிச்சயமாக ஒரு உச்சக்கட்ட மகிழ்ச்சியை வந்து அறிவிப்பார். ரொம்ப அப்பாவியாக பார்த்த ஒரு பிள்ளை இப்படி ஒரு டெரராக பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் அப்பப்போ அந்த விஷயங்கள்லாம் அனுப்பும்போது நான் பெருசாக ஒன்றும் கமெண்ட் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியில் பேசுவோம் அப்படின்றதுனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். நம்ம நேரில் சில மனிதர்களை பார்ப்போம், ஆனால் திரையில் அந்த மனிதர்களை பார்க்கும்போது அவங்க வேறு மாதிரி பிரம்மாண்டமான விஸ்வரூப தரிசனம் இருக்கும். விஜய் சாரை பற்றிலாம் எல்லோரும் சொன்னாங்க. அவரோட 4 படங்கள் நடிக்கும்போது நேரில் பார்க்கும்போது இந்த அப்பாவி பிள்ளையா இப்படி திரையில் வந்து இப்படி விளையாடுது, பூந்து விளையாடுது, வீடு கட்டி விளையாடுது அப்படின்ற மாதிரி இருக்கும். விஜய் சாரோட நெருங்கி படம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சாஃப்டாக பேசுவார், ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப இதாக பேசுவார். வணக்கம்னு சொன்னால் கூட அந்த எல்லா எழுத்தையும் சேர்த்து வச்சு மாட்டார், அப்படி மென்மையாக தான் பேசுவார்.
நான் ஒரு டைலாக் பேசும்போது ஆகட்டும், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அது ஒரு மாதிரி வேற லெவலில் இருந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்காரு. அந்த வரிசையில் சினிமாவில் வந்து ரொம்ப நம்ம நேரில் சாஃப்டாக பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து திரையில் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து நமக்கு ஒரு விஸ்வரூப தரிசனம் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் தினேஷும் வந்து வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அவருடைய நட்புக்காக நிறைய பேர் இப்போ கூட பேரரசர் சொன்னாங்க, நான் எனக்கு வர முடியல, முக்கியமான வேலை இருந்தது. கணக்கில் மாஸ்டர் கேட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்டாங்க, கேட்கும்போது எப்படி வரீங்க அப்படின்னு பக்கத்தில் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, பேரரசர் இல்லை தினமலர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் நான் வேறு வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து முக்கியமாக வந்து நான் திரும்ப அவரையே பற்றி பேசுகிறேன் அப்படின்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா வந்து கோபியை பற்றியும் ரொம்ப முக்கியமாக பேசி ஆகணும், டேரக்டர் கோபியை பற்றியும் பேசி ஆகணும். அதுக்கு முன்னாடி இவரை பற்றி சொல்லணும்னா வந்து ரொம்ப இந்த படத்துக்காக ரொம்ப அவர் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி அதெல்லாம் அனுப்பிச்சு இதெல்லாம் வந்து நண்பர்கள் வந்து எல்லாத்தையும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்தது. எனக்கு அப்படி சொல்லும்போது இதுக்கான தேவையே இல்லை, அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு நடிகனாகட்டும், ஒவ்வொரு இயக்குனராகட்டும், ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், அந்த பத்திரிகையில் இன்னைக்கு எவ்வளவுதான் என்னமா வந்தாலுமே கூட அந்த பத்திரிகையில் ஒரு பேர் வர்றதன் மூலமாக ஒரு பெரிய டைரக்டருக்கு ஞாபகம் வருங்க. ஒரு படத்தில் நம்மளை நடிக்கிற கூப்பிட்டுருப்பாங்க, அந்த பத்திரிகையில் உங்களோட பேர் பார்த்தங்க, அது வேற ஒரு பெரிய படமாக இருக்கும், பெரிய செய்தியாக இருக்கும். அதில் வந்து அந்த நடிகர் லிஸ்ட்டில் ஒரு சின்னதாக நம்மளுடைய பேர் வந்திருக்கும், இல்லை தொழில்நுட்ப கலைஞர்கள் லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் வந்திருக்கும் பாருங்க. அது பார்த்துட்டு ஒரு நிச்சயமா வந்து ஒரு மணிரத்னத்துக்கோ சங்கருக்கோ கூட நினைவுக்கு வர அளவுக்கு பத்திரிகைகளுடைய ஆளுமை வந்து இருந்துச்சு. இன்னைக்குமே கூட இன்னைக்கு வந்து படப்பிடிப்புக்கெல்லாம் போறவங்களா அங்கெல்லாம் சவுத்லாம் போனோம்னா எல்லாமே தினமலர் தான், சவுத்லாம் முழுக்க ஆக்கிரமிப்பு தினமலர் தான் இருக்குது. எவ்வளவு டிஜிட்டல் மீடியா வந்தாலுமே கூட இன்னைக்கு பத்திரிகை இருந்துகிட்டு தான் இருக்குது, உயிரோட இருந்துகிட்டு தான் இருக்கு. அது காரணங்கள் வேற. கையில வச்சுட்டு அப்படியே என்னதான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலுமே கூட அந்த கையில வச்சுட்டு உயிரோட்டமா அப்படி பார்க்கக்கூடியது பத்திரிகை வந்து இன்னமும் அது வந்து இவ்வளவு போட்டி உலகத்துல கூட இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால வந்து நாங்க திரைப்படத்துறையில் இருக்கிற அத்தனை பேருடைய பெயர்களுமே வந்து தினமலர் பத்திரிகையிலயோ எல்லா பத்திரிகையிலும், தினமலர் மட்டும் இல்ல எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க, அங்க இல்ல மற்ற ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க, திரைப்படத்துறையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, திரைப்பட நடிகராக வந்திருக்காங்க, மற்ற இயக்குனராக வந்திருக்கிறாங்க, நிறைய கோலோச்சி இருக்கிறாங்க இயக்குனராக வந்து பத்திரிகை துறையில வந்து பெரிய வெற்றியில் அடைஞ்சிருக்காங்க. ஆனா பத்திரிகை துறையில வந்து திரைப்படத்துக்கு வந்து கோலோச்சி இருக்கிறாங்க. அதே பத்திரிகை துறையில அந்த குடும்பத்திலிருந்து ஒரு அதிபர் குடும்பமா திரைப்பட அந்த பத்திரிகை அதிபர் குடும்பத்திலிருந்து ஒரு 4ஆம் தலைமுறை, தினமலர்ன்றது ஒரு பாரம்பரியமான பத்திரிகை, அதுல இருந்து ஒரு 4ஆம் தலைமுறையா அந்த பத்திரிகையிலிருந்து வந்து அந்த பத்திரிகையுடைய அந்த முதலாளிகள் குடும்பத்திலிருந்து வந்து இன்னைக்கு வந்து நேரடியா சினிமாவுக்கு வந்தது வேற யாரும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில தினேஷ் சார் வந்து அவர் வந்து நிச்சயமா வந்து பல பேருடைய வளர்ச்சிக்கு, பல பேருடைய வாழ்க்கைக்கு, பல பேருடைய உயரத்துக்கு, பல பேர் வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு அது வந்து அந்த பத்திரிகைலாம் ஒரு காரணமா இருந்திருக்கு. அதனால அந்த பத்திரிகை குடும்பத்திலேயே வந்த அந்த தினேஷ் அவர்கள் நிச்சயமா இந்த படத்தின் மூலமா திரைப்படத்துறையில கால் ஊன்றணும், பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கிறேன். அப்புறம் கோபி வந்து நிச்சயமா வந்து விஜய் சார் அடுத்த படம் நடிப்பாரு. அது கோபி வந்து டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்டது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனாலுமே அவர் நண்பர்களோட சேர்ந்து இந்த ப்ரொடக்ஷன் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அது எதுவுமே தெரியாத அளவுக்கு அவருடைய அந்த மேக்கிங் இருக்கு பாருங்க, அந்த 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 தந்திரம் இருக்கு பாருங்க. அந்த பெருசா செலவு பண்ணலன்னா கூட அந்த செலவு பண்ண மாதிரி காட்டக்கூடிய அந்த வித்தை இருக்குல்ல, அந்த வித்தை வந்து கோபிக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த படத்துல வந்து எங்கேயுமே வந்து சோட போகல, அந்த மாதிரி பரபரப்பா அந்த விஷயத்தை காட்டியிருக்கிறாரு. நல்ல சரிகமா மியூசிக், இது மாதிரி நல்ல ஒரு தரமான நிறுவனம் தான் இந்த பாடல்கள்லாம் எடுத்திருக்காங்க, ட்ரெய்லர்லாம் எடுத்திருக்காங்க, ஸ்னேக்லாம் நல்லா ஹிட்டா இருக்கு. அந்த மாதிரி இந்த திரைப்படத்துறை விநியோகமும் வந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய திரையரங்களை வரணும் அப்படின்னு சொல்லி கோபி வந்து நிச்சயமா நான் சொன்னது பலிக்கும். நாளைக்கே கூட விஜய் வச்சு ஒரு படம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட அமையறதுக்கான இருக்கும். அந்த அதுக்கான ஒரு முகாந்திரமா இது பண்ணியிருக்காரு. இதை தாண்டி ஒரு பெரிய வார்த்தையா ஒரு விஜய் ரசிகரான கோபிக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல நிறைய பேரை புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு, புதுசா நிறைய பேரை இந்த படத்துல வந்து தொழில்நுட்ப கலைஞர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த தைரியம் வந்து எல்லாருமே கொஞ்சம் சேஃப்டியா போயிடுவாங்க, கொஞ்சம் பிரபலமானவங்கள்ட்ட சொல்லிட்டு சார் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்பு இருக்கும், நான் சினிமாவில் நிறைய கோபி டிராவல் பண்ணியிருப்பாரு, நிறைய பேரோட தொடர்பு இருக்கும். அவர் நினைச்சிருந்தா அந்த தொழில்நுட்ப கலைஞர்களை வந்து நிறைய பேரை வந்து ஏற்கனவே பிரபலமானவங்கள்ட்ட சார் இதுல வந்து நல்லா பேமெண்ட் பண்ண முடியாது, நட்புக்காக பண்ணுங்க, இல்ல குறைவா பேமெண்ட் வாங்கி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தொடர்பு இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனாலுமே கூட புதுசா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த தாய்மை உள்ளத்தை நான் பாராட்டுறேன் சார். ஏன்னா புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றது அப்படின்றது வந்து நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு உணர்வு கைதட்டுங்க. அந்த புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க ஜெயிக்கும் போது அப்படியே நம்ம காதலை தூக்கி விட்டுக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. கீதா கைலாசம் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்கப்படாத ஒரு அம்மாவா இருக்கிறாங்க. அவங்கள நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், என்னுடைய கட்டில் திரைப்படத்தில் தான் முத நடிச்சாங்க அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த மாதிரி கோபி வந்து
தொழில்நுட்ப கலைஞர்களை வந்து நடிகர்களை ஹீரோவை இதில் வந்து புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது எல்லாருமே ஒரு காலத்தில் புதுசாக வந்தவங்க தான். ஆனால் இன்னைக்கு சினிமா வியாபாரம் வந்து புதுமுகம் அப்படின்னு சொன்னால் தயங்குது. அந்த தயக்கத்தை உடைச்சு தான் பல இயக்குநர்கள் வந்து புதிய புரட்சி ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் கோபி வந்து இந்த படத்தின் மூலமாக ஒரு புதிய தடத்தை பதிக்கணும். அவர் அறிமுகப்படுத்துகிற தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் வந்து கோலோச்சி சினிமாவில் பெரிய சாதனையை படைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனந்த் சாருக்கு என்னுடைய அவர் நெருங்கி பழகின டிஎஸ் சார் வந்து அவரை பத்தி நிறைய தெரியும், நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள். சம்பத் நாங்களாம் வந்து விஜய் சார் படத்தில் நடிச்சிருக்கிறோம். ரொம்ப நீண்ட காலமா 25 ஆண்டு காலமா அவரோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சமீபத்தில் வந்து நம்ம தமிழ் சினிமா அவரை பயன்படுத்துறது கூட மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா வந்து சம்பத் சாரை பயன்படுத்திக்கிறது, சம்பத் ராம் பயன்படுத்திக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்கு. அந்த வகையில் இந்த படத்தை வாழ்த்து வந்த சம்பத் சாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புக்குட்டி பத்தி சொன்னோம்னா நான் வந்து ஒரு முக்கியமா சொன்னேன். ஆனந்த் ஒரு விஷயம் சொன்னாரு, முன்னெல்லாம் சாலிகிராமத்துல இருந்தா சினிமா வாய்ப்பு கிடைக்கும், இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருந்தா சினிமா வாய்ப்பு கிடைக்கும்னு. ஓகே, எல்லாமே காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு, அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து மாறிட்டு இருக்கணும் அப்படின்றது உண்மையா இருந்தாலுமே கூட நம்ம சாலிகிராமத்தை வந்து சினிமா என்னைக்குமே மறக்கக்கூடாது. கோடம்பாக்கத்தை மறக்கக்கூடாது, வடபழனியை மறக்கக்கூடாது, வலசரவாக்கமா எக்ஷன் ஆயிருக்கு, இதையும் நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சமீபத்தில் ஒரு பெரிய ஹீரோட படத்துல ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஏன் அவர் டேட்டு கொடுக்கல அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து எந்த நிகழ்ச்சியை நான் குறையா சொல்லல, அந்த நிகழ்ச்சியை நான் குறைவா சொல்லல, அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு 100 படத்துக்கு சமமான நிகழ்ச்சி தான், குக்கு வித் கோமாளி. அந்த நிகழ்ச்சியில் அவர் நடிச்சிட்டு இருக்காருங்க, டேட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹீரோட படம் வந்து ஷூட்டிங் தள்ளி போகுது. ஏன் வந்து நீங்க வந்து ஒருத்தர் பிஸியா இருக்க ஒருத்தரை வந்து துரத்தி ஒரு டிவியில ஒருத்தர் பிஸியா இருக்காருன்னா விட்டுருங்களேன். இந்த அப்புக்குட்டி இருக்காரு, எவ்வளவு பேரு அப்புக்குட்டி எல்லாம் வருஷத்துக்கு எல்லா நாளுமா வேலை கொடுத்துட்டோம். ஒரு தேசிய விருது பெற்ற கலைஞர் அப்புக்குட்டி, தேசிய விருது பெற்ற கலைஞர் அப்புக்குட்டி. ஏன் இந்த சினிமா வந்து இந்த மாதிரி ஒரு கலைஞர்களை வந்து சரியா பயன்படுத்திக்க மாட்டேங்குது? இப்ப கோபி பயன்படுத்திருக்காரு, தேடி பயன்படுத்திருக்காரு. ஏன் இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து ஏன் நம்ம வந்து ரொம்ப பிஸியா இருக்கவங்களே ஏன் மார்க்கெட்டிங் ஒரு மாயைக்குள்ள ஏன் சிக்கிறோம்? ஒரு ஒரு டிவி நிகழ்ச்சியில் இருக்கிற ஒரு நடிகருக்காக ஒரு பெரிய ஹீரோட படம் ஒரு ஷூட்டிங்கே தள்ளி போற அளவுக்கு ஏன் அந்த பெரிய ஹீரோக்காக படம் ஓடாதா? ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு கொடுத்தவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கோம் வாய்ப்பு? திரும்ப இவங்களா இருந்தா உள்ள மார்க்கெட்டிங் இருக்குன்ற ஒரு மாயையை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்குள்ள நிறைய பேர், நம்ம பக்கத்துல நிறைய பேர் அப்புக்குட்டி இருக்காங்க. நல்லா ஞாபகம் இருக்கு, ஜனநாயக சார் சத்தியம் தியேட்டர்ல அன்னைக்கு பேசுறாரு. தேசிய விருதோட கமிட்டியோட அந்த சேர் பர்சனா ஜனநாயக சார் இருக்கும்போது எவ்வளவு பேர் மலையாளத்துல பெங்காலத்துல எவ்வளவு பேர் இருக்கும்போது அந்த அப்புக்குட்டிக்கு தான் அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்தேன் அந்த தேசிய விருது அப்படின்னு நம்ம ஜனநாயகர் சொன்னார். அந்த அந்த காட்சி இன்னொரு நினைக்கிறது இருக்கு. அப்புக்குட்டி மாதிரியான கலைஞர்கள் நம்ம சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, வயது மூத்தவர்கள் இருக்காங்க, இளையவர்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. சினிமாவை மட்டுமே நம்பி சோறு திங்கிற அத்தனை பேருக்கும் இங்க வாய்ப்பு இருக்கணும். நம்ம வந்து கொண்டாடுவோம், டிவியில கொண்டாடுவோம். ஆனந்த் வந்து அற்புதமா ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் சொன்னதுனாலதான் எனக்கு தோணுச்சு டிவில இருந்து வரவங்களை கொண்டாடுவோம். ஏன்னா நானும் டிவில இருந்து வந்திருக்கேன், பத்திரிகையில வந்திருக்கேன். அதே சமயம் நம்ம சினிமாவை நம்பி இருக்கவங்களுக்கு நம்ம சோறு போடணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களோட சேர்ந்து தான் நம்ம வளரணும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தினேசரை பத்தி நான் பேசிட்டேன். அப்புறம் சவுந்தரராஜன் இன்னைக்கு வந்து திரைப்படத்துறையில இருந்துகிட்டு விஜய் சாருடைய அவருடைய கட்சியில செயல்பட்டுக்கிட்டு, ஏன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. ஒரு பக்கம் திரைப்பட விநியோகம் வேற ஒரு கட்சி, வேற ஒரு அரசியல் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நான் அங்க போயிட்டா என்னுடைய திரைப்பட வாழ்க்கையை பாதிக்குப்பான் அப்படின்னு பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு தைரியமான ஆளு சவுந்தரராஜன் வந்து இன்னைக்கு நான் வந்து விஜய் சாரோட ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் சேரன் சார்ட்ட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். நானு சவுந்தரராஜன் சேரன் சார் 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்ப 2 மணி நேரத்துல வேற சப்ஜெக்ட்லாம் சினிமா பத்தி நிறைய வந்தது. பெரும்பாலும் விஜய் சாருடைய அந்த நேசிப்பு, அந்த அவர் வச்சிருந்த நேசிப்பு, சவுந்தரராஜன் வச்சிருந்த நேசிப்பு வந்து இன்னமும் அப்படியே கண்டுபிடி நிக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சூழல், திரைப்பட விநியோக சூழல் வேற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நான் என்னுடைய கேரியரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், நான் வந்து விஜய் சாரோட தான் செயல்படுவேன் அப்படின்னு நிற்கும் போது அந்த தைரியம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. மாஸ்டர் உங்களை வணங்குற மாஸ்டர் இன்னைக்கு வந்து நம்ம துறையில இருந்து ஒருத்தர் இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து இன்னைக்கு வந்து தன்னுடைய உயிரை பலி கொடுத்திருக்காரு. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பாருங்க, சினிமா வந்து சாதாரணமா போற போக்கில் வந்து நீங்க வந்து மொபைல்ல பாத்துறீங்க. சினிமாவில் மொபைல்ல பாருங்க, 2வது தடவை பாருங்க, முதல் தடவை தியேட்டர்ல பாருங்க. இந்த படம் தியேட்டருக்கான படம் தான். இந்த படம் வந்து ஓடிடில வரும், அதுக்கு முன்னாடி தியேட்டர்ல வரும்போது பாருங்க. சில படங்கள் ஓடிடில மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி பாருங்க. இந்த மாதிரியான படங்கள் தியேட்டருக்கான படம் தான். இவ்வளவு உயிரை கொடுத்து மாஸ்டர் வந்து இன்னைக்கு அவங்கள்ட்ட இருந்து வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. மாஸ்டர் வந்து எத்தனையோ தடவை மரணத்தை இன்னைக்கு வந்து ஒரு உயிரை பலி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து பலி கொடுத்துருக்கோம், நம்ம பலி கொடுத்துட்டு இங்க நின்றுட்டு இருக்கோம் சினிமாவில். மாஸ்டர் வந்து எத்தனையோ தடவை அது மாதிரி ரிஸ்க் எடுத்திருப்பாரு. மாஸ்டர் ரிஸ்க் எடுத்ததுனால, நம்ம கடற்கண்ண மாஸ்டர் ரிஸ்க் எடுத்ததுனால எத்தனையோ ஹீரோஸ் வந்து இன்னைக்கு பேசப்பட்டிருப்பாங்க. எத்தனையோ ஹீரோஸுக்காக அவர் வந்து உயிரை பணைய கொடுத்து அவர் வந்து ஸ்பாட்ல நின்றுருப்பாரு, அவங்களுக்காக பல விஷயங்களை பண்ணியிருப்பாரு.
அவங்க வந்து பேர் வாங்குறதுக்கு மாஸ்டர் வந்து நம்ம உயிரை கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு உயிரை கொடுத்த ஒரு நமக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா போற போக்குல வந்து நம்ம சினிமா வந்து ஃபர்ஸ்ட் காப்பியே மொபைல்ல பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, மொபைல்ல இந்த டெக்னாலஜி வந்து யாருமே தடுக்க முடியாது. மொபைல்ல பாருங்க, ரசிங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா அபிஷியலா இது எங்க ரிலீஸ் ஆகுதோ அங்க முதல்ல பாத்துருங்க. அபிஷியலா தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னா தியேட்டர்ல பார்த்துட்டு அப்புறமா மொபைல பாருங்க. அபிஷியலா ஓடிடி ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடிடில பார்த்துட்டு அப்புறமா பாருங்க. இதுதான் நான் சொல்ல ஒரு விஷயம். ஏன்னா வந்து எத்தனையோ ஃபைட் மாஸ்டர்கள் அந்த ஒரு தியாகம் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ கொடுத்துருக்கு. அதை நம்ம மறக்கக்கூடாது. மாஸ்டருக்கு என்னுடைய நன்றி. பேரரசு சாரை பத்தி சொல்லணும்னா, ஏன் வந்து இந்த படத்தை பாராட்ட வந்துட்டு எல்லாரையும் பாராட்டுறேன் அப்படின்னா, எல்லாரும் ஒருத்தர் தொடர்புல ஒருத்தர் சங்கிலி பிணைக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் பேரரசு சார் இன்னைக்கு சார் விஜய் சார் வந்து இன்னைக்கு உச்சத்துல இருக்கிறது காரணம் பல இயக்குநர்கள் சில இயக்குநர்கள். அந்த சில இயக்குநர்கள மிக எண்ணிக்கையில சொற்பமான குறிப்பிடத்தக்க ஒரு 4 இயக்குநர்கள் தாண்டி வேற இயக்குநர்களே கிடையாது. அந்த 4 இயக்குநர்கள் இல்லைன்னு சொன்னா, அந்த விக்ரம் சார் தொடங்கி அதுக்கப்புறம் வந்த ஒரு 4 இயக்குநர்கள் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு விஜய் சார் இல்ல. அந்த 4 இயக்குநர்கள்ல மிக மிக முக்கியமான இயக்குனர் நம்ம பேரரசு சார். அவர் விஜய் சார் சமீபத்துல கடைசியா அதிரி புதிரியா உண்மையான மக்களுக்கு பிடிச்ச ஹிட் கொடுத்த படம் கொடுத்தன்னு சொன்னா சத்தியமா சொல்லுங்க, பேரரசர் படத்தை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு படம் கொடுத்தாருன்னு சொன்னா இல்ல. மார்க்கெட்டிங்கால ஒரு விஸ்வரூபமா பேசப்பட்டிருக்கலாம், வியாபாரத்துல அதை தாண்டி போயிருக்கலாம், அதை தாண்டி நிறைய வசூலா இருக்கலாம், நிறைய இருக்கலாம். ஆனா ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ABC எல்லா சென்டர்லயும் பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை கொடுத்தது விஜய் சார். கடைசியா கொடுத்தது வந்து திருப்பாச்சி சிவகாசி தான். அப்படி ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்த ஒரு பேரரசர். மலையாளத்துல இது மாதிரி ஒரு ஹிட் கொடுத்த ஹீரோ இருக்கா, டைரக்டர் இருக்கான்னு சொன்னா அந்த ஹீரோ திரும்ப அந்த டைரக்டரை கூப்பிட்டு வாங்க நம்ம படம் பண்றோம் அப்படி சொல்றாங்க. மலையாளத்துல ஒரு ஹீரோ கொஞ்சம் பின்னடைவு அடைஞ்சா டைரக்டர் கூப்பிட்டு ஹீரோக்கு படம் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒருத்தருக்கு உதவி பண்ணிக்கிறாங்க. ஆனா தமிழ்ல அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரணும். விஜய் சாருக்கு பெரிய ஹிட் கொடுத்த அந்த பேரரசு சாருக்கும் என்னுடைய வணக்கத்துக்கு. கசாலி சார் எப்பயுமே வந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் பண்ணுவாரு. இன்னைக்கு வந்து சினிமா எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண தடுமாறி இருக்கவங்களாம் கசாலி சார் நிறைய உதவிட்டு இருக்காரு. இந்த படத்தோட டீம் பாத்தீங்கன்னா இந்த எல்லா டீம் ஒருத்தரா எனக்கு பேர் சொல்றதுல கேமராமேன் சார் வந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னாரு. அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதெல்லாம் இதுல தெரிஞ்சது. மியூசிக் டைரக்டரோட பர்சனல் ப்ரொமோஷன் இந்த படத்தை பத்தி பர்சனலா நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா என்னால பேர் சொல்ல முடியல. இந்த பிஆர்ஓ டீம் வந்து என்னுடைய வீட்டு என்னுடைய சகோதரர்கள் மாதிரி. அவங்க தர்மா, சுரேஷ் இவங்கெல்லாம் வந்து என்னுடைய முதல் படத்துல யமுனால வேலை செஞ்சவங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆனந்த் இந்த படத்தை தாங்கி நிற்கிறாரு. இந்த படம் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இங்க உட்காந்துருக்க யாருமே வந்து எனக்கு புதுசான ஆட்கள்லாம் கிடையாது. நம்மளாம் வந்து 20 வருஷமா 25 வருஷமா பார்த்த நபர்கள். புதுசா ஊடகத்துக்கு ஒரு சில பேரோட நம்ம பழகி இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வெற்றியடைய வைப்போம். நன்றி, வணக்கம்.